Hi everyone, welcome back to Banu Kitchen. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லனா டின்னருக்கு செய்யக்கூடிய சத்தான மொறுமொறு தோசை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா நாம சோள மாவை வச்சு செய்ய போறோம். சுகர் பேஷண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரெசிபினே சொல்லலாம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. இதுல 1 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம கடைகள்ல இப்ப ஈஸியா கிடைக்குதுங்க சோள மாவுன்னு சொல்லிட்டு அதை கேட்டு வாங்கிக்கோங்க. இது கூட ஒரு 3ல இருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரவா தோசை மாதிரி கிறிஸ்பியா இருக்குங்க. தண்ணிய சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா தண்ணியா தாங்க இருக்கும். ரவா தோசை பேட்டரி எந்த கன்சிஸ்டன்சில இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலந்துட்ட பிறகு இதுல பாதி மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தலைகள், கொஞ்சமா நறுக்குன இஞ்சியும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. மாவு பாத்தீங்கன்னா தண்ணியா தாங்க இருக்கும். இந்த சோள மாவு பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. வெயிட் லாஸ்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த தோசையை அடிக்கடி நீங்க சேர்த்துக்கோங்க. ரொம்ப சத்தான மாவு இது. இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா கலந்தாச்சு. இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமா இஞ்சி, இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச கடலையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா அரைச்சாச்சு. நீங்க தாளிக்கணும்னா தாளிச்சுக்கோங்க. நான் தாளிக்கல, அப்படியே வச்சிருக்கேன். தாளிக்கணும்ன்ற பட்சத்துல கொஞ்சமா எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ தவா நல்லா சூடான பிறகு கொஞ்சமா நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரவா தோசைக்கு எப்படி ஊத்துவோமோ அதே மாதிரி பெரிய கரண்டியோ கிண்ணத்தை வச்சு சைடு கார்னர்ஸ்ல இருந்து ஊத்த ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியா வரணுங்க. பாருங்க, அங்கங்க ஓட்டை ஓட்டையா இருக்கும். இதை லைட்டா ஃபில் பண்ணிக்கோங்க. அடுப்பு தீய மிதமான சூட்ல வச்சுட்டு இதை நம்ம 2 நிமிஷம் குக் பண்ணுங்க. சைடு கார்னர்ஸ் எல்லாமே கோல்டன் கலர்ல வர அளவுக்கு நாம இதை குக் பண்ணிக்கணும். இதுல நம்ம கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. அடுப்பு தீய மிதமான சூட்டுக்கு வச்சுக்கோங்க. தவா இந்த மாதிரி தவாவே யூஸ் பண்ணுங்க. பிளாட்டான தவா யூஸ் பண்ணீங்கன்னா மாவு எல்லாமே கீழே கொட்டிடும். பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா சோள தோசை நமக்கு ரெடி ஆயாச்சு. எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. சைடு கார்னர்ஸ் எல்லாமே கிறிஸ்பியா இருக்கும். வீட்டுல இதை செஞ்சு கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படியோ 3-4 தோசை சட்டு சட்டுன்னு சாப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. இதே மாதிரி எல்லா மாவுலையும் இதே மாதிரி தோசையை சுட்டு எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.